வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, பாதி ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், பாதி ஸ்பூன் மிளகாத்தூள், பாதி ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். முதல்ல நம்ம சேப்பங்கிழங்கை வந்து ஒரு 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். நம்ம இப்போது குக்கர் வெயிட் வச்சு ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் வந்து ஆயிலை ஹீட்டுக்கு வச்சிடலாம். அந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறத தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு வந்து அந்த ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரையாக இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நான் 1 ஸ்பூன், இந்த அளவு ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சால்ட். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன். சில்லி பவுடர் வந்து இதிலே நம்ம ஃபஸ்ட்டு 1/2 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட இருக்கிற 1/2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஆட் பண்ணுறேன். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும், 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நம்ம ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண ஆயிலே வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து அதை போட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரை கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஆயிலே போட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப அப்புறம் கிறிஸ்பியாக வந்து தெரியாது. இதில் போட்டால் தான் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா அந்த மசாலாவோட வாசனை வந்து போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை கிறிஸ்பாக வந்து விட்டுடலாம். அப்பப்போ வந்து கொஞ்சம் கலக்கிட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். கிறிஸ்பான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you for watching.